வணக்கம். இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தர் மேலே நம்ம உளவியல் ரீதியாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறோம். ஏன் அப்படின்னா, உறவுகளாக இருக்கட்டும், நட்புகளாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னா ஏன் இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு கேட்குறது. கல்யாணம் ஆன தம்பதிகளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் ஏன் இன்னும் உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குன்னு கேட்குறது. இந்த மாதிரி நம்ம அவங்கள மற்றவங்க மேலே நம்ம கேள்விகளை தொடுத்துட்டு, எது அவங்கக்கிட்ட இல்லையோ அது சார்ந்த கேள்விகளை தான் நம்ம கொடுக்குறோமே தவிர, நம்மளால் முடிஞ்சால் அவங்களுக்கு வழிகாட்ட முடிஞ்சால் வழிகாட்டணும், இல்லை ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு தீர்வு சொல்ல முடிஞ்சால் தீர்வு சொல்லணும், இல்லைன்னா அமைதியாக இருக்கணும். ஆனால் நம்ம இதை எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். ஆனால் அவங்களுக்கு கேள்விகள் மட்டும் கேட்டுட்டு இருப்போம். இன்னைக்கு ஒரு அந்த கலெக்டரோட பையன் கலெக்டர் ஆகணும், டாக்டரோட பையன் டாக்டர் ஆகணும், ஒரு இயக்குனரோட பையன் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய இயக்குனரோட பையன் அப்படின்னா, அப்பா இவ்வளோ பெரிய இயக்குனர் ஆனால் பையன் ஏன் இன்னும் ஒன்றுமே பண்ணலை, பையன் எதுலேயுமே ஜெயிக்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள், அவங்க மேலே நம்ம கொடுக்குற ஒரு மன அழுத்தங்கள், இது எல்லாமே பார்க்கும்போது என்ன அப்படின்னு தோணுது அப்படின்னா, உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். உண்மையிலுமே நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வெற்றின்றது நம்ம எதை வச்சு தீர்மானிக்கிறோம்? பணத்தை வச்சா? பணம் அப்படிங்கிறது பார்த்தா பணம் இருக்கிறவங்க எல்லாருமே அப்போ வெற்றியாளர்களா? வெற்றி தோல்வின்றது நம்ம தீர்மானிக்கிறது கிடையாது, அது காலத்தின் கையில் இருக்கு. ஆனால் எல்லாருமே பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு திறமை ஒளிஞ்சிட்டு இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு அவங்களோட இது நல்ல ஒரு சூழல் அவங்கள ஒரு நல்ல ஒரு வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போகும். ஒரு சிலருக்கு என்ன முயற்சி பண்ணாலும் அது அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்காம இருக்குமா? அப்போ முன்னேற்றத்தை கொடுக்கலங்கிறதுக்காக அவங்க மேல நம்ம ஒரு அழுத்தத்தை, இன்னும் ஒன்னால பண்ண முடியல, அப்போ உனக்கு திறமையே இல்லை அப்படின்னு சொல்றதுலாம் உண்மையிலுமே மிகப்பெரிய ஒரு தவறுங்க. ஒருத்தவங்களை வச்சு ஒப்பிடுறது, இவங்க அதை பண்ணிட்டாங்க, இவங்க இதை பண்ணிட்டாங்க, இதை வாங்கிட்டாங்க, அந்த மாதிரி ஒப்பிட்டு வாழ்றது, ஒப்பிட்டு பேசுறது மிகப்பெரிய தவறு. உண்மையிலுமே நமக்கு முடிஞ்சா மற்றவங்களுக்கு உதவி பண்ணலைனாலும் உபத்திரம் பண்ணாமல் இருக்கணும். உங்களுக்கு முடிஞ்சா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா அமைதியா இருங்க. ஆனால் ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க கிட்ட என்ன ஒரு விஷயம் இல்லையோ அந்த விஷயத்தை கேட்டு 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 அவங்கள நோகடிக்காதீங்க. மன ரீதியாக அவங்க நோகும்போது ஏதாவது ஒரு வகையில் அதை மாற்றுறதுக்காக தன்னை தானே ஒரு ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு அவங்க ஆட்படுத்திக்கிட்டு அவங்களோட லைஃப் அவங்களோட லைஃப் மட்டும் இல்லைங்க, அவங்க குடும்பத்தோட ஒட்டுமொத்த லைஃப்புமே போகுது. ஸோ அதனால நம்மளால் முடிஞ்ச மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவோம், அன்பை விதைப்போம், நம்பிக்கையை கொடுப்போம். தயவுசெய்து யாரையும் காயப்படுத்தாதீங்க, யார் கூடயும் ஒப்பிட்டு பேசாதீங்க. இந்த மாதிரி சுலபமாக ஒருத்தவங்க மேலே நம்ம கேள்விகளை தொடுத்துடுறோம். ஆனால் இப்போ ஒருத்தவங்களுக்கு நமக்கு ஒரு ஒரு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணணும், இல்லைன்னா அமைதியாக இருக்கணும். இல்லை ஒருத்தவங்க ஒரு பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளால தீர்வு சொல்ல முடிஞ்சால் தீர்வு சொல்லணும். தீர்வுமே ஏதாவது அவங்களுக்கான அதுலேருந்து அவங்க எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு சோர்ஸ் இருந்தால் சொல்லலாம், இல்லைன்னா அமைதியாக இருக்கலாம். அதை விட்டுட்டு நீயே இன்னும் பண்ணலை, நீயே இன்னும் ஜெயிக்கலை, அப்பா ஜெயிச்சிட்டாங்க, அண்ணன் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுதுங்களா? அதாவது நம்ம குழந்தைங்களை பள்ளிக்கூடம் அனுப்பும் போதே அவன் அவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான், நீ என்ன பண்ணுற, இவங்க இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, நீ மற்றவங்களை ஒப்பிட்டு 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 அவங்கள மாதிரி இவங்கள இருக்கணும், அவங்கள மாதிரி இவங்கள இருக்கணும்னு சொல்லி உளவியல் ரீதியாக ஒருத்தவங்களை நம்ம துன்புறுத்துறோம். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைங்க எல்லாமே அப்பா அவங்களோட பேரை நம்மளால காப்பாற்ற முடியல, ஏன்னா சமூகம் எல்லாமே அவங்க கிட்ட கேட்குற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. அப்படிங்கும்போது அவங்க ஏதோ ஒரு வழியை தேடி, ஒரு தவறான வழியை தேடி போறாங்க. அதனால அவங்களோட உயிருக்கு மட்டும் இல்லை, அந்த குடும்பமே பாதிக்கப்படுது. முடிஞ்ச வரையிலும் நம்மளால மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியலன்னா கூட தயவு செய்து இந்த மாதிரி நீ ஏன் ஜெயிக்கல, நீ ஜெயிக்கணும், நீ அவனை மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணுங்கிற
தேவையில்லாத கேள்விகளை அவங்க மேலே திணிக்காம முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்க, முடிஞ்சால் உதவி பண்ணுங்க, அன்பை விதைங்க, நம்பிக்கை கொடுங்க. இதுதான் ஒரு மனுஷனை ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கூட்டிகிட்டு போகும். நன்றி.